பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளின் சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, டிவிலையும் JTK டிவிலையும் இந்த செய்திகள் காலையில் 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகி கொண்டிருக்கு. ஒரு சிலர் அதை பார்த்து தினம் ஃபோன் பண்ணுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைத்து நீங்கள் தியானிக்கும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண முடியும். ஏன்னா பேசுகிறவர்களாலேயோ ஜெபிக்கிறவர்களாலேயோ அல்ல, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். JTK டிவியில் மார்னிங் 9:30 மணிக்கு இந்த செய்திகள் ஒளிபரப்பாகுது. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்பில் இந்த எல்லா டாபிக்ஸும் அதில் இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட்டு, நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நிறைய டவுட்ஸை கேட்குறீங்க. அந்தந்த தலைப்பிலேயே செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இவங்க கிறிஸ்டியனு, இவங்க ஹிந்துவாக இருக்காங்க, இவங்க முஸ்லீமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உலக ரட்சகர். கிறிஸ்தவங்களுக்குன்னு இல்லை, முஸ்லிம்களுக்குன்னு இல்லை, அவர் எல்லாத்துக்காகவும், உலகத்துக்காகவே, உலக மொத்த ஜனங்களுக்காகவே உயிரை கொடுத்தவர். அதனால் நீங்கள் யாருக்கு வேணால் இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் தாராளமாக ஃபார்வர்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப எளிமையான முறையில் விசுவாசத்தை போதிக்கிறேன். குடும்பங்களை கட்டக்கூடிய சத்தியங்கள். இன்றைக்கும் கூட நம்மளுடைய உறுப்புகளில் ஒரு முக்கியமான உறுப்பை குறித்து பேச போகிறோம். பாருங்கள், எப்படி குடும்பங்கள் வாழ முடியும் அந்த உறுப்புனால அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். அதனால் இதில் சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள கிரியைகளை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து எந்த வார்த்தையின் மூலம் உங்களோட பேசுகிறாரோ அந்த வார்த்தையின் மூலமாகவே உங்களுக்குள்ள விசுவாசத்தை பெருகச் செய்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவர் விடுதலை செய்கிற தேவனாயிருக்கிறார். அதனால் ஜாதி, மதம், எந்த ஒரு இனம் பாகுபாடின்றி நீங்கள் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்களே ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. இது ஏதோ வியூஸ் ஏறணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இது இல்லை. கர்த்தர் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அவர் வாழ வைக்கும் தெய்வம். அவர் தான் எங்களுடைய ஆதாரம். பிரியமானவர்களே, அதனால் இந்த நாள்லேயும் கூட நாம் இந்த சத்தியத்துக்குள்ளே போவோம். யாக்கோபு 3வது அதிகாரம், அதில் நாவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், இந்த வார்த்தைகள்னால ஒரு நல்ல வார்த்தையை பேசும்போது எப்படி ஒரு குடும்பம் வாழும், நம்ம பொல்லாதவைகளையும் தேவையில்லாத வீணான வார்த்தைகளை பேசும்போது அது எப்படி மற்றவர்களுக்கு அது ஒரு இடைஞ்சலாக இருக்குது. அதனால குடும்பங்கள் நாசமடைகிறத பார்க்குறோம். ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. ஒன் என்கரேஜிங் வேர்ட். அதனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம எப்படி பேச முடியும், நாவை எப்படி நம்ம அடக்கி ஆள்றது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபு 3வது அதிகாரம் 3-4வது வசனத்தை நான் படிக்க போகிறேன். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். இப்போ குதிரையில் போகிறவங்க, குதிரையை கையாளுறவங்க அந்த கடிவாளத்தில் கட்டப்பட்ட அந்த கயிறை பிடிச்சிக்குவாங்க. அது எங்கேயும் ஓடாமல், எங்கேயும் பார்க்காம அது நேராக பார்த்து ஓடுற மாதிரி அந்த கடிவாளத்தில் தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்குது. பாருங்கள், வண்டிக்கு பிரேக் இருக்கிற மாதிரி குதிரைக்கு கடிவாளம். அதே மாதிரி அடுத்த வசனத்தில் கப்பலை பற்றி படிக்க போகிறோம். கப்பலுக்கு எப்படின்னா அது எந்த திசையில் போகணும், எப்படி போகணும் அப்படின்னு திருப்புறதுக்கு உதவியாக இருக்கிறது சுக்கான். அதை தான் 4வது வசனத்தில் பார்க்க போகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். கப்பல் எவ்வளோ பெருசுன்னாலும் அந்த கப்பலை கம்பேர் பண்ணும்போது அந்த சுக்கான் ரொம்ப சின்னதாக இருக்குமா. நான் பார்த்ததில்ல, வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த சிறிய சுக்கானால் திருப்பப்படும். போக வேண்டிய திசை எதுவோ அந்த பக்கமாக இப்படி போகணுன்னா அப்படி திருப்புவாங்க, இந்த பக்கம் போகணுன்னா இப்படி திருப்புவாங்க, அப்படி செய்வாங்க போல.
அப்போ அவ்வளோ பெரிய கப்பலுக்கு அந்த சுக்கான் வந்து அவ்வளோ சின்னதாக இருக்குமா. அந்த மாதிரி நம்மளுடைய முழு சரீரத்துக்கும் இந்த நாவு வந்து ரொம்ப சின்ன ஆயுதம் பாருங்க. ஆனா அந்த சின்ன ஆயுதம் ஒரு பெரிய காட்டையே கொளுத்திருமா. நெருப்பு மாதிரி வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படுகிறது அப்படின்னு வேதத்துல போடப்பட்டிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. நாவை நம்ம சரியான விதத்துல யூஸ் பண்ணும் பொழுது அதுல மகா பெரிய ஆசீர்வாதங்கள், ஜீவன் உண்டாகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதனால அந்த நாவை சரியான விதத்துல யூஸ் பண்ணணும் பாருங்க. வீணான வார்த்தைகளை நம்ம இந்த நாவின் மூலமா பேசக்கூடாது. ஏன்னா இந்த நம்ம பேசுகிற வார்த்தைகளின் மூலமாக தான் குடும்பங்களுக்குள்ள சண்டைகளும் பிரச்சனைகளும் வர்றதை நம்ம பார்க்கிறோம். அதனால மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதை குறித்து மத்தேயு 12வது அதிகாரம், மத்தேயு 12:34-35. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இருதயத்தை நம்ம தேவனுடைய வார்த்தைகளால நிரப்பி வைத்து கொள்ளணும். அடுத்தது 35வது வசனம், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். 36, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாண்டவரே சொல்ற வார்த்தை, மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தையும் குறித்து நம்ம நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கணுமா. அதனாலதான் ஏசாண்டவர் சொல்றாரு, எந்த வீணான வார்த்தைகளையும் நீங்க பேசாதீங்க, தேவையானதை மட்டும் பேசுங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வரக்கூடாதுன்ட்டு அதுக்கு அநேக உதாரணங்களை கொடுக்கறாங்க பாருங்க, யாக்கோபு 3வது அதிகாரத்துல. அதனால இதை படிக்கும் போது நம்ம இந்த காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் வந்து இனிமேல் வீணான வார்த்தைகளை, தேவையில்லாத வார்த்தைகளை, மற்றவர்கள் புண்படக்கூடிய வார்த்தைகளை நான் இனிமேல் பேச போறதில்லை அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும், என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அடுத்தது யாக்கோபு 3வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. சிலர் சொல்றத கேட்கிறோம், பா வாயை திறந்தா விஷம் நிறைந்த வார்த்தைகள் இருதயத்தின் ஆழத்துல போயிருது இவங்க பேசுறது அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரியமானவர்களே, இந்த நாள்ல இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்வோம். விஷம் நிறைந்த வார்த்தைகளை நாம் மற்றவர்கள் புண்படும்படியாக நம்ம பேசக்கூடாது. கணவன் மனைவிய, மனைவி கணவனை, பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோர்களை, நம்ம பக்கத்துல இருக்கவங்கள யாரையும் நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள்னால நம்ம புண்படுத்தக்கூடாது பாருங்க. 9வது வசனம் யாக்கோபு 3:9, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். 10வது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. நம்ம தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அடுத்த 2 நாள் மெசேஜ்ல நான் பேச போறேன், தேவனுடைய சாயல்னா என்ன, எப்படி நம்ம அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்னு. இப்ப இங்க போடப்பட்டிருக்கு, தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை நாம் அதனாலே சபிக்கிறோம். இப்ப எந்த மனுஷங்களையும் நம்ம சபிக்கிற மாதிரி வார்த்தைகளையும் பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. யாருக்கோ இந்த வார்த்தைகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இது ரொம்ப அவசியமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஆவியானவர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை பேச வைத்திருக்கிறார். அடுத்தது 11வது வசனத்தை பார்த்தா, ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமாம். ஒரே ஊற்று கண்ணிலிருந்து நல்ல தண்ணியும் இனிப்பான தண்ணியும் வர முடியுமா? அப்படி வர முடியாது. அப்ப நம்ம நாவை வந்து சரியான வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும், வீணான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு ஆவியானவர் இந்த நாள்ல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. நம்ம சரியான வார்த்தைகளை பேசும்போது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. ஆண்டவர் வந்து நம்ம என்ன பேசினாலும் அது அப்படியே நடக்கிற மாதிரி ஒரு அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு பிரியமானவர்களே. அதனாலதான் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை பேசுங்க அப்படின்னு சொல்லி மார்க் 11:23 நம்ம படிக்கிறோம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்
பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏசாண்டவர் பேசின வார்த்தைகள் இதெல்லாம். எவனாகிலும் யார் வேண்டுமானாலும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து போனா அது கண்டிப்பா ஒரு நாள் பெயர்ந்து போகும். இது விசுவாசத்தின் கோட்பாடு. விசுவாசத்தின் கோட்பாடுகள் நம்ம படிக்கும்போது முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய வசனம் இந்த மார்க் 11:23 பாருங்க. நம்ம இருதயத்துல சந்தேகப்படாம எதை பேசினாலும் அது நடக்கும். அதனாலதான் நீதிமொழிகள் 18:21 சொல்லப்பட்டபடி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நீங்க வாயை திறந்து எதை பேசுறீங்களோ அதை அப்படியே பெற்றுக்கொள்வீர்கள் பிரியமானவர்களே. அப்போ கெட்டதை பேசி ஏன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கு? நம்ம தகாத வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கை இன்னும் நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கறது இல்ல, எனக்கு இன்னும் லேட் ஆயிட்டே இருக்கு, இந்த காரியம் இன்னும் நடக்காம இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா நம்ம பேசின வார்த்தைகளின் நிமித்தம் தான் நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ கெட்டதை பேசி கெட்டதை பெற்றுக்கொள்றதுக்கு நல்லவைகளை பேசி நாம் நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கைய அடைந்து கொள்ளலாமே. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு பாருங்க. எப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் இந்த நாள்ல கற்றுக் கொடுக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிக்கிறார்கள் இருக்கு. அப்ப நம்ம இன்னைக்கு எந்த கனியை புசிக்க போறோம்? நல்ல மரத்தின் கனியை, ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம புசிக்க போறோமா? மரணத்தின் கனியை நம்ம புசிக்க போறோமா? பிரியமானவர்கள், இந்த நாள்ல நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் நம்மளுக்கு வச்சுக்குவோம். நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவோம்? நாவு ஒரு அநீதி நிறைந்த உலகமா, ஒரு சிறிய நெருப்பு, ஒரு சின்ன இதை நீங்க பத்த வச்சு போட்டா ஒரே முள்ளு காடெல்லாம் அப்படியே எரிஞ்சு சாம்பலாகி ஒண்ணுக்கும் இல்லாம போயிடும். அந்த மாதிரிதான் நாவும் அநீதி நிறைந்த உலகம். அது ஒரு நெருப்ப மாதிரி. நீங்க டக்குன்னு ஒரு வார்த்தையை பத்த வச்சுட்டீங்கன்னா அது எத்தனையோ குடும்பங்களை அழித்து விடும். பிரியமானவர்களே, இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் இந்த நாவின் வார்த்தைகள்னாலதான். அதனால இந்த நாள்ல நாம் சரியான வார்த்தையை பேச கற்றுக்கொள்ளுவோம். ஜீவனுக்குரிய வார்த்தைகளை பேசுவோம். மரணத்துக்கு எதுவான வார்த்தைகளை நாம் பேசாதபடி மற்றவர் வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய அப்படிப்பட்ட என்கரேஜிங் வேர்ட், ஒரு அப்ரிஷியேட் பண்ற மாதிரி வார்த்தைகளை பேசுங்களேன். யாரை பார்த்தாலும் ஓ இது நல்லா இருக்கு, இது இப்படி இருக்கே அப்படின்னு அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுங்க. அது ஒருவேளை உங்க கண்களுக்கு மோசமா பட்டா கூட இது ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லுங்க, அவங்க என்கரேஜ் ஆவாங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை இந்த நாள்ல நாம் பேச கற்றுக்கொள்வோம். இந்த நாவானது ரொம்ப முக்கியமான உறுப்பு. இந்த நாவை வச்சு நம்ம அநேக காரியங்களை உருவாக்கி விடலாம், சிருஷ்டித்து விடலாம். அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறாரு. அதனால இந்த நாள்ல நாம் சரியான வார்த்தைகளை பேசி சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள்னு யாக்கோபு 3:14 போடப்பட்டிருக்கு. என்னன்னா, நம்ம பலவீனம், சுகவீனம், கஷ்டங்கள் மத்தியில நம்மளோட கஷ்டத்தையே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்காதபடி சத்தியத்திற்கு விரோதமாய், யாக்கோபு 3:14 கடைசி லைன், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அப்படின்னா நம்ம சரியான வார்த்தைய பேசும்போது அந்த இடத்துல நம்ம சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லுகிற மாதிரி. இப்ப நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவருடைய தழும்புகளால் குணமானேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். இந்த மாதிரி வார்த்தைகளை, ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை, என்ன நடக்கணுமோ அந்த வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அதுதான் சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள்னு சொல்லி. தொடர்ந்து வரப்போகிற நாட்கள் இன்னும் அருமையான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த நாள்லயும் நாம் நாவை குறித்து ஒரு சிறிய எச்சரிப்பை எடுத்துக்கொண்டு சரியான வார்த்தைகளை பேச அறிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.